ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் வடை வாங்கி சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ ஸ்பெஷல், நல்லா இருக்கும்ல. ஈவினிங் டைமில் சுட சுட வடை வாங்கி சாப்பிட்டா, அதுவும் தள்ளுவண்டி கடையில் ஒரு பாட்டி சுட்ட வடைனா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இன்றைக்கி வெளியே கிளம்பி போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. நாங்களும் வெளியே கிளம்பி போயிட்டு வந்தோம். போயிட்டு வரும்போது ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிகிட்ட வடை நல்லா 50 ரூபாய்க்கு இப்போ நிறையா வடை குட்டி குட்டியாக போட்டிருந்தாங்க. எல்லா வடையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவர் வடை வாங்கிட்டு வரைக்கும் நான் காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தா. வடை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு. எப்படா வீட்டுக்கு போகும் பிரித்து சாப்பிட்லாங்கிற மாதிரி தான் உட்காந்துருந்தேன். 5 கிலோ தக்காளி 100 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. சரி, அதுவும் நீ போய் 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் அனுப்பிச்சி விட்டுட்டேன். பாவம் மனுஷன் 2 தடவை அலைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தக்காளி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து 6 வயசு ஆக போது. ஒரு பல்லாம் இப்போ தான் விழுந்துட்டுருக்கு. பல்லு முளைக்குதுங்க சந்தோஷம். நீங்கள் பாருங்கள், பல்லு முளைக்குதுன்னு காமிச்சிட்டு இருந்தா. வடை பொட்டலத்தை பிரிச்சனையும் எனக்குன்னு சொல்லி சண்டை போட்டு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக வடை போட்டிருந்தாங்க. உருளைக்கிழங்கு போண்டா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா ஜவ்வு மாதிரி இருந்துச்சு, வாயில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருந்துச்சு. மற்றபடி இது எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வடை சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு ஃபேமிலியோட வடை சாப்பிட்றதுங்கிறது. கூட என்ன ஒரே குறைனா டீ இல்லைங்கிறது தான் குறை. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வடையை மட்டும் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சின்ன சின்னதாக ஏதாவது நம்மளுக்குள்ளே இருக்க விஷயத்த பேசிட்டு ஃபேமிலியோட வடை சாப்பிட்றதுங்கிறது தனி ஸ்பெஷல் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட்